அனைவருக்கும் வணக்கங்க. ஒரு வழியா நம்ம விதை நெல் வந்து இறச்சிட்டோம். போன வீடியோல நான் சொல்லியிருப்பேன், விதை நெல்லுத்துக்காக நம்ம நிலத்த வந்து தயார் நிலையில இருக்குன்னு. இங்க பாருங்க, விதை வந்து நல்லா முளைச்சிருக்கு. இத வந்து நாங்க வந்து விடிகாலம் காலையில ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்து விதை நெல் வந்து இறைக்க ஆரம்பிச்சுட்டோம். விதை நெல் வந்து நம்ம இறைக்கும்போது, நம்ம அந்த விதை நெல்லுக்காக வச்சிருக்க அந்த நிலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து ஃபுல்லா இருக்கணும். தண்ணி ஃபுல்லா இருந்து தான் நம்ம வந்து விதை நெல் வந்து இறைக்க ஆரம்பிக்கணும். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, கலங்கவும் கூடாது. அதாவது தண்ணி வந்து தெளிவா இருக்கணும். இது எதுக்காக நம்ப தண்ணி வந்து தெளிவா இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து தெளிவா இருந்தா தான் நம்ம விதைக்கக்கூடிய அந்த விதை நெல் வந்து கரெக்ட்டா எங்க போயிருக்கு, எங்க போல, அதாவது எங்க கேப் இருக்குன்றது நமக்கு தெரியும். இல்லைன்னா நம்ம ஏனோ தானோன்னு அதாவது ஒரே சைடுல வந்து இறைச்சிட்டோம்னா, ஒரே பக்கம் இறைச்சிக்கும்போது என்ன ஆகும்னா, விதை வந்து சரியாவும் முளைக்காது. ரொம்ப அடர்த்தியாவும் இருக்கும். அதனால தான் வந்து நம்ம தண்ணி வந்து தெளிவா இருந்தா மட்டும் தான், நம்ம வந்து இறைக்காத இடத்துலயும் போயிட்டு, அதுக்கப்புறம் அந்த கேப்ல வந்து இறைப்போம். இந்த விதை நெல் பாருங்க, நம்ம அந்த தண்ணீல வந்து இறைச்சிருக்கோம் பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. ஃபுல்லாவே வந்து அடர்த்தியா இருக்கும். அதாவது ஒரே இடத்துல போடாம, தண்ணீல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பரவலா வந்து நம்ம அந்த விதை நெல் வந்து இறைச்சிருப்போம். அந்த வயல் சுத்தி நம்ம கொம்புல வந்து கோணி கட்டியிருப்போம். அந்த கோணி எதுக்காகன்னா, பன்னிங்க வந்து வராம இருக்கிறதுக்காக தாங்க. விவசாயம் உங்களுக்கு பிடிக்குமானா, மறக்காம என்னோட சேனல வந்து நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.